வணக்கம் நண்பா. நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையில் வெற்றி பயனோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பயன்கள் நல்ல முறையில் வெற்றி பெற அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்க. இப்போ இருக்கிறத விட 1000 மடங்கு அதிகமாகும்படி நம்ம சேனைகள் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. நல்லா கவனிச்சு பாருங்கள். இந்த உலகத்தில் ஒவ்வொரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் நீங்கள் சந்திக்கிற எல்லா காரியமே உங்கள் வாழ்க்கையில் தேவன் வெற்றி அடைய முடியாத ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துகிறார். நல்லா பாருங்கள். தாவீது அந்த இஸ்ரவேல் இராணுவத்துக்குள்ளாக பிரவேசிக்கிறான். அவனுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்குது பாரு. நல்ல ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அவனுக்கு கிடைச்சிருச்சு. அந்த வாய்ப்பை பல எதிர்ப்புகள் வருகிறது. ஆனா ஒருபோதும் அந்த வாய்ப்பை அவன் விட்டுல பாருங்க. அந்த எதிர்ப்பு மத்தியில தனக்கு கிடைக்கப்பட்ட வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டான். வரலாறு சொல்லுகிறது, மிகப்பெரிய அரசாட்சி செய்தான். நான் சொல்லுவேன், உங்களுக்கும் வாழ்க்கையில எத்தனையோ காரியத்தை நீங்க சந்திக்கிறீங்க. பிரச்சனைகள் இருக்கலாம், சில சமாதானம் எதுவாக இருக்கலாம். எப்படிப்பட்ட காரியமா இருக்கட்டும், உங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற வாய்ப்பை மட்டும் இழந்துடாதீங்க. வாய்ப்பை மட்டும் இழந்துருச்சுன்னா நோக்கம் நின்று போய்விடும். ஏன்னா உங்க நோக்கம் நிறைவேறுவதற்காகத்தான் உங்களுக்கு கடவுள் ஒரு மிகப்பெரிய வாய்ப்புகள் அந்தந்த இடத்துல ஏற்படுத்தி கொடுக்குறார். அதில் எங்கெல்லாம் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறதோ அந்த வாய்ப்பை பெருசா நினைங்க, பெருசா மதிங்க. பெருசா நினைச்சு பெருசா மதிச்சு அதில் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அந்த வாய்ப்பு கடைசியில் உலகத்தில் நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு நபரா என்பதை உலகம் அறிந்து கொள்ள முடியாத கர்த்தர் உங்களை திரளாக பழுகி பெருக பண்ணுவார். அதன் பிறகு என்னங்க, இந்த உலகத்துல நீங்க நினைச்ச மாதிரி சிறந்து இருப்பீங்க. அப்படி சிறந்து இருக்கும்போது என்ன நடக்குது? ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார். நீங்கள் வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன். உங்க நண்பன் ரவி, பெரியபாளையம்.